சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பிஇ பிடெக்கான கவுன்சிலிங்க்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்னலாம் ரெடியாக வச்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படிங்கிறவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு இமெயில் ஐடி உங்களுக்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க நேமை, அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, மறந்துடாதீங்க. தென் அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கு பர்சனலாக இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா பேரண்ட்டோட மொபைல் நம்பரோ இல்லை சிஸ்டர் அண்ட் பிரதரோட மொபைல் நம்பரோ கொடுக்கலாம். ஆக்டிவாக இருக்கணும், சரிங்களா. தென் அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அண்டு கேஸ்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. ஸோ அது கொடுக்கணும். தென் அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட் இருந்தால், ஓகேங்களா. ஸோ இஃப் ரெக்வயர்டு தான் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன் இல்லைனா டாட்டராக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அண்டு நீங்கள் டிஃப்ரெண்டேபிள் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அதுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் எல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவீங்க. அதுக்கடுத்தது நீங்கள் 2025 இல்லை அந்த வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தீங்க அப்படிங்கிறதுக்கான சான்று. அதான் அந்த 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டு. அது 2-3 ஸ்கூலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் தான் படித்தேன்னு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. தென் அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டு பி பெய்ட் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். அந்த பேமெண்ட்டு ஆன்லைனில் பண்ணணும். அதுக்காக நீங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இல்லை கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி யூபிஐ இருந்தாலும் ஓகே, நெட் பேங்கிங் இருந்தாலும் ஓகே, அதை ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை நான் டிடி எடுத்து கட்டுறேங்கிறவங்க டிடி எடுத்துக்கலாம். அதை ஆனால் டிஎஃப்சி சென்டர் போய் தான் கட்டணும். ஸோ அது அலைச்சல். எல்லாருக்கும் கூகுள் பே, ஃபோன்பே இருக்கும். இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் இருந்ததுன்னா வாங்கி கட்டி அது மூலமாக பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட காசு கொடுத்துருங்க, ஓகேவா. தென் அடுத்தது இஎம்ஐஎஸ் நம்பர். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்தது ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தாங்க, ஓகேவா. அது விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், விருப்பம் இல்லைனா விட்டுடலாம். தென் ஃபைனலாக பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க, இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத. தென் அடுத்தது உங்களோட 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எந்த ஊரில் படித்தீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படித்தீங்க, எந்த வருஷம் படித்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபைனலாக 10th மார்க் ஷீட்டோட ஷீட் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா. 10th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க. தென் 12th எக்ஸாமினேஷனோட ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் நீங்கள் தட்டினாலே உங்கள் 12th மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, ஓகேங்களா. தென் அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் உங்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்காது, பட் உங்களுக்கு இப்போது டெம்ப்ரரி மார்க் ஷீட் விட்டுருவாங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையே அப்லோட் பண்ணலாம். தென் அடுத்தது ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டட். ஸோ ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பட்டதாரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. தென் அடுத்தது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும்தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட ஜாதி சான்றிதழ் வச்சு அப்ளை பண்ணி அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும். முதல் பட்டதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப். இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இங்கே ரெடியாக வச்சுருக்கணும். அந்த அடுத்தது ஃபைனலாக டேட்டா ஷீட்
ஓகேங்களா. டேட்டா ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா ஷீட் என்னங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தரேன். சரிங்களா. இதுதான் இப்போதைக்கு நீங்கள் ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. தென் இந்த டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஜாதி சான்றிதழ் இல்லையா, வருமான சான்றிதழ் இல்லையா, அப்ளை பண்ணி வாங்குங்க. 4 நாளில் வந்துடும் எல்லாமே. ஓகேவா. இமெயில் ஐடி இல்லாதவங்க கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியாதவங்க யூடியூப்பில் வீடியோ பாருங்கள், எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.